இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று பொது காலத்தின் 16ஆம் ஞாயிறு. பயிரும் களையும். பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். இந்த வாரம் இனிய வாரமாக, ஆஸ்வதிக்கப்பட்ட வாரமாக அமையட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன், அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, உலகம் நல்லதா கெட்டதா? தவம் செய்யும் ஒரு காடு. முனிவர் ஒருவர் சீடரை கூப்பிட்டு, ஒரு சீடரிடம் ஊருக்குள் போய் ஒரு நல்லவரை அழைத்து வா என்றார். மற்றொரு சீடரை பார்த்து ஊருக்குள் போய் ஒரு கெட்டவரை அழைத்து வா என்றார். இருவரும் போனார்கள். ஒரு வாரம் தேடி வெறும் கையோடு திரும்பி வந்தார்கள். முனிவர், என்னது, யாருமே கிடைக்கவில்லையா என்று கேட்டார். சீடர்களில் முதலானவர், குருவே, எல்லா இடத்திலையும் தேடி பார்த்தேன், ஒரு நல்லவர் கூட கிடைக்கவில்லை. ஏனென்றால் எல்லோரிடமும் ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்கின்றது என்றார். இரண்டாம் அவரும் வந்து, குருவே, தேடாத இடமில்லை, ஆனாலும் ஒரு கெட்டவர் கூட கிடைத்த பாடில்லை. ஏனென்றால் எல்லோரிடமும் ஒரு நன்மையும் இருக்கத்தான் செய்கிறது என்றார். இப்போது முதல் சீடர் இரண்டாம் சீடரை உற்று பார்த்தார். முனிவர் பேசினார். உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் உலகம் நம் கையில்தான் உள்ளது. உண்மையும் பொய்யும் சேர்ந்ததுதான் உலகம் என்றார். பிரியமானவர்களே, உப்பும் தண்ணீரும் கலந்ததுதான் கடலாகிறது. இரவும் பகலும் சேர்கின்ற போதுதான் ஒரு நாள் உருவாகிறது. பள்ளமும் மேடும் சேர்ந்ததுதான் பாதையாகிறது. பயிரும் களையும் இருப்பதுதான் நிலமாகிறது. ஆக இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கையே அமைகிறது. இதில் நல்லவர்களும் கெட்டவரும் வாழ்கின்றனர். பயிர்களும் வளர்கின்றன, களைகளும் வளர்கின்றன. வாழ்கின்ற எல்லா பணக்காரர்களும் சந்தோஷமாக இருப்பதில்லை. பொருளாதாரத்தை வைத்து அன்றி அவரவர் மனங்களையும் செயல்களையும் பொறுத்தே மகிழ்ச்சி அமைகிறது. பிரிய மாணவர்களே, 999 குற்றவாளிகள் வெளியே இருந்திடலாம். ஆனால் ஒரே ஒரு நிரபராதி உள்ளே, அதாவது சிறையில் இருந்திடக்கூடாது. அப்படியே ஒரு நிரபராதி உள்ளே இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வரும். அப்போது நிச்சயம் அவன் பெருமை உலகறியும். கடுகும் அப்படியே, புளிப்பு மாவும் அப்படியே. மறைக்கப்பட்டு மூடி வைத்தாலும், அமுக்கப்பட்டு அழித்து வைத்தாலும் அழுங்காமல் வெளிப்பட்டு உண்மை உணர்த்தும். விண்ணரசு அப்படியே விளம்பரமோ இல்லாமல் போகலாம். விசுவாசிகளின் வாழ்வு அமுக்கப்படலாம். ஆனால் ஒரு நாள் வரும். அப்போது விண்ணரசின் மதிப்பு, விண்ணரசின் மாட்சிமே தெரிய வரும். விண்ணரசு நற்பண்புகளில் மொத்த உருவம். அதன் ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் விதையாக, புளிப்பு மாவாக, கடுகு விதையாக உள்ளது. அது வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். விளக்கு என்றால் எல்லா பாகமும் எரியக்கூடாது. திரி மட்டும் எரிந்து ஒளி தர வேண்டும். மரம் என்றால் வேர்கள் மறைந்திருக்க வேண்டும். இறையரசும் அப்படியே. இறை திட்டத்தில் எல்லாம் வெளிப்படுத்தப்படவில்லை. தொடக்க நூலில் காண்பது, கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. 1:31. இடையில் தீமைகளும் தோன்றின. தொடக்க நூல் 6:5. ஆனால் தீமைகளை கண்டு அஞ்சுபவர்களுக்கும் தடுமாறுகிறவர்களுக்கும் நற்செய்தி கூறுவது இதுதான். நல்லதும் கெட்டதும்
உலகம் முடியும் வரை தொடரும். நன்மையும் தீமையும் எல்லா மனிதரிலும் எல்லா சமூகத்திலும் இருப்பதுதான். ஆனால் நாம் தான் நல்லதை தேர்ந்தெடுக்க அழைக்கப்படுகின்றோம். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போல அறுவடைக்காக வளரும் பயிராக வளர்கின்றேனா, அல்லது கடைசி நேரத்தில் பிடுங்கி எரியப்பட போகும் கலையாக வளர்கின்றேனா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான சிந்தனைக்காக, அருமையான கருத்துக்காக, நல்லதும் கெட்டதும் ஒளியும் இருளும் நாணயத்தின் இரு பக்கங்களைப் போலத்தான் எங்கள் வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. துன்பமும் இன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. அப்பா, இருந்த போதிலும் நாங்கள் நல்லதை மட்டும் தேர்வு செய்யக்கூடிய நல்லவர்களாக, நன்மை நிறைந்தவர்களாக, பயனுள்ளவர்களாக, கனிதரும் மக்களாய், பன்மடங்கு உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய், உம்முடைய இறை அரசை பிரதிபலிக்கக்கூடிய அந்த இறை அரசில் வாழ்ந்து சாட்சிகளாக இருக்கக்கூடிய மக்களாய் என்று வாழ கிருபை தரும்படி இந்த வாரத்தில் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களையும், வாழ்வையும், தேர்வையும், பயணத்தையும், படிப்பையும், உழைப்பையும், முயற்சியையும், எங்களுடைய நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆசீர்வதியும். உன்னுடைய திட்டப்படி எல்லாம் நடக்கட்டும். நாங்கள் நல்ல பயிர்களாக, களஞ்சியத்தில் சேர்க்கப்படக்கூடிய பயிர்களாக நாங்கள் வளர, எங்களை அறுவடை செய்ய நீரே எங்களோடு உணர்ந்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.